வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ரோஜா செடி தளிர் விடுவதற்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ரோஜா செடி தளிர் வேகமாக வர்றதுக்கான டிப்ஸை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதற்கான பதிவு தாங்க இந்த பதிவு. எதனால் லேட் ஆச்சு அப்படின்னா, நான் கொஞ்சம் ட்ரையல் பேசிஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் தள்ளி நான் இந்த டிப்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். நமக்கு ஒரு செடியிலேயே இந்த அளவுக்கு நிறையா பூக்கள் வைக்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த செடியிலிருந்து தளிர்கள் அதிகமாக வரணும். அதிகமான கிளைகள் பிரியணும். அப்படி பிரிஞ்சா தான் அந்த மொட்டுகள்லேருந்து நமக்கு இந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்கும். அதற்கு முதல்ல நமக்கு நல்ல தளிர் விடணுங்க. அதற்கான டிப்ஸ் தாங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, தளிர் அதிகமாக வராமல் அப்படியே தளிர் வந்து கருகிக்கிட்டே இருந்ததுங்க. நீங்கள் கீழே இருக்கிற கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு வரல. அப்படியே குச்சியாக கோல் நின்றுக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 4, 5 கிளையில் அப்படியே கோலாக நின்றுட்டே இருந்தது. சில செடிகள் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, நம்ம என்னதான் ரெகுலராக கொடுக்குற உரங்கள் எல்லாமே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு தளிர் வராமல் அப்படியே இருக்கும். நமக்கு சில சமயத்தில் கோபம் கூட வரும். என்னடா தலையவே மாட்டேங்குது, நாமளும் என்னென்ன உரமோ கொடுத்து பார்க்குறோம், அந்தளவுக்கு பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலை இருக்கும். அந்த மனநிலை தான் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இருந்ததுங்க. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக மற்ற செடிகள் வைக்கிற மாதிரி, பூ வைக்கிற மாதிரி இந்த செடியில் பெருசாக பூ இல்லைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, நல்லாவே ரெக்கவர் ஆகி வந்திருக்குது. கீழே பாருங்கள், நமக்கு புதுசாக இன்னொரு கிளையும் அடியிலிருந்து வருதுங்க. நமக்கு மேலே கிளை பிரியறதை விட அடியிலிருந்து நல்லா கலர் பிரிஞ்சுது அப்படின்னா, நமக்கு இன்னும் பெரிய செடியாகவே பார்க்குறதுக்கு தெரியும். இப்போ இந்த செடியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தளிர் விட்டுருக்குது. வர மொட்டுக்களும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த செடிக்கு நான் என்ன உரம் கொடுத்தேன், எதனால் இந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த செடிக்கு நான் ட்ரை பண்ண உரங்க. இதோட ரிசல்ட்டை தான் இப்போ பார்க்குறீங்க. இதில் என்ன மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இதில் நல்லா புளிச்ச மோரும், அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கும் ஒரு 5 நாள் கிட்ட நல்லாவே ஊற வச்சுட்டேங்க. இதில் வேப்பிலை விழுறதுக்கு காரணம், மேலே பார்த்தீங்கன்னா வேப்ப மர நிழலில் தான் நான் வச்சுருக்கேன். அதனால தான் வேப்பிலை விழுந்துட்டுருக்கு. நல்லா நொதிச்சு நல்லா புளிச்சிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அதிகமான நுண்ணுயிர்கள் இருக்குங்க. முக்கியமாக இதை நம்ம மோர் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி இருக்கும். அதே போல் கடலை புண்ணாக்கும் நல்லா ஒரு புளிச்ச நிலைக்கு அந்த மோர் சேர்க்கறதுனால நமக்கு கொண்டு போயிருக்கும். இதை மட்டும் மண்ணில் சேர்த்து பாருங்கள். உங்களுடைய வளராத செடிகள், அப்புறம் பூக்காத செடிகள், தளிர் வராத செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வளருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, மோரை தண்ணீரில் கலந்து ஒரு பக்கெட் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை புண்ணாக்கு அல்லது 2 கைப்பிடி அளவுக்கு கடலை புண்ணாக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சேர்த்து கலந்து நீங்கள் ஒரு 3லிருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் செடிகளுக்கு ரெகுலராக பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சிங் பார்த்துர்லாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு பக்கெட்டில் சம அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. இப்போது இதில் நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, இந்த டப்பாவில் நான் ஒரு அரை டப்பா அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இதுவே ரொம்பவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே எடுத்து தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க. தண்ணீரில் கலந்து ஊற்றுங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட செடிகளுக்கு கொடுக்கலாம். நம்ம மோர் சேர்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, அந்த மண்ணில் நல்லா நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருக்குங்க. இதை நீங்கள் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நிறையா பல மரங்களுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா, அதில் நல்லா பூ நின்று நல்லா காய் பிடிக்கிறதுக்கு இது வழிவகை செஞ்சு தரும். அதே போல் நீங்கள் அது ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம். சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணலிங்க. இப்போ சும்மா அந்த இலை மேலே மட்டும் நல்லா தெளித்து விட்டுட்டாங்க. இப்போவே பாருங்கள், நல்லா தளன்னு செடி இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் தெளிச்சும் விடலாம், அல்லது ஸ்ப்ரேயரில் கலந்து ஸ்ப்ரேவும் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு பாதிப்பும் செடிக்கு இருக்காது. அடுத்ததாக நான் புதுசாக வச்ச பாரிஜாதம் ஃபஸ்ட்டு பூ பூத்துருச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெருசாக பூத்துருக்குதுன்னு பாருங்கள். சரிங்க, இந்த பூவை இப்போ நம்ம பறிச்சிடலாம். முதல் பூ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த பாரிஜாத செடி நான் இப்போ தான் வச்சேங்க. ஒரு 10 நாள் ஆகுது. அப்போ கொழுந்தாக தான் இருந்தது. ஒரு மொட்டு விட்டு இப்போ நமக்கு பூவும் பூத்துருச்சு. இப்போ இந்த செடிக்கு நாம் இந்த ஒரு உரத்தை கொடுத்துடலாம். இந்த செடி எப்படி வளருதுன்னு பார்க்கலாங்க. நான் அதிகமாக ரோஜா செடி தவிர செடிகள் வச்சது கிடையாது. நான் இப்போ தான் ஒவ்வொரு செடியாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது செவந்தி செடிங்க. இது ஒரு தடவை பூ பறித்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக மறுபடியும் தளிர் விட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கும் இதை கொடுத்துடலாம்.
அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசா வாங்கி வச்ச முல்லைப்பூ செடிங்க. இது ஒரு 20 நாள் ஆயிருச்சு நம்மகிட்ட வந்து. பாருங்க கொழுந்தெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து தள தளன்னு வந்துட்டு இருக்குதுங்க. இதில வந்து களை செடிகள் கொஞ்சம் வந்துடுச்சுங்க. அதாவது நான் வந்து வச்சதுக்கப்புறம் களை எடுக்கவே இல்ல. அதனால இப்ப நான் களை எடுத்து நல்லா கிளறி விட்டு, ஒரு நாள் விட்டங்காட்டி நல்லா வந்து அந்த மண்ணு காய்ஞ்சிருக்கு பாருங்க பொது பொதுன்னு. இப்போ இந்த ஒரு உரத்த நம்ம குடுக்குறப்போ நமக்கு இன்னுமே வந்து வளர்ச்சி நல்லாருக்கும். நான் கிட்டத்தட்ட பெருசா இருக்கக்கூடிய செடிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சப்போர்ட் குடுத்துட்டேங்க. குச்சி நட்டு அந்த இடத்த சப்போர்ட் குடுத்தங்காட்டி பார்த்திங்கன்னா, நல்லாவே எனக்கு வந்து இப்போ வளர்ச்சி இருக்கு. பார்க்குறதுக்கு செடி நல்லா ஹைட்டாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டிப்ஸ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.